ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி பற்றின தரமான சூப்பரான உங்களுக்காகவே வந்துட்டு சுட சுட தேர்ட் வீக் டே டு நைட் ஓட்டு செஷன் பார்க்க போகிறோம். உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். லைக் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஆனால் நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. லைக்கை தட்டிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிடிக்கலனா டிஸ்லைக்காவது பண்ணி விடுங்க. ஸோ இன்றைக்கி சூப்பராக அந்த விஷயங்களை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க் செம்ம மாதம் வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிட்டே சிங்காரம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு திவாகரன் விஜய் பார்வதி வந்து கியூசியாக போட்டிருக்காங்க. மாட்டிக்கிட்டாங்க, செம்மையாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா மலையாள பிக் பாஸ் அதில் வந்து போன வாரம் தான் இந்த டாஸ்க் முடிஞ்சுதான். அதில் பார்த்தீங்கன்னா கியூசியால் தான் பயங்கரமான பிரச்சனைகளை வெடிச்சு தான். அதில் தூக்கி நம்ம விஜய் பார்வதி போட்டிருக்காங்களே என்ன ஆக போதோ. சரி இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் முழுக்க நம்மளுக்கு வந்துட்டு கைமைன்னு போக போகுது. எல்லோரும் மாட்டிட்டு முழிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் கனியோட நடவடிக்கைகள் கேப்டன்ஷிப் டாஸ்க்கு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கனி சூப்பராக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஒரு சில பேர் சூப்பராக பண்ணலன்னு சொல்கிறாங்க. ஆனால் காலையிலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வாட்டி 5 வாட்டி பிக் பாஸ் வந்து மைக்கை போடுங்கன்னு சொல்லி எக்கச்சக்க வாட்டி வான் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த வாரம் யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க? உங்களோட ஃபேவரட்டான பர்சன் யார்? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,978 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 26.87. ஸோ வியானா செம்ம மாதம் வந்து ஓட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ 26% இவங்களே வந்து வாங்கிட்டாங்க. அதாவது 8 பேரோட ஓட்டில் வந்துட்டு 2 பேரோட ஓட்டு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அது வந்து உண்மையிலே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் வியானா கண்டிப்பாக வந்துட்டு இது வரைக்கும் நெகட்டிவாக எந்த விஷயத்துலையும் மாட்டவே இல்லை. எந்த விஷயத்திலும் நெகட்டிவாக மாட்டாத ஒரே பர்சன் இன் பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியானா சொல்லலாம். விக்கல் விக்ரமும் இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் கண்டென்ட்டு கொடுக்கறது கிடையாது. நல்லா வந்துட்டு அழகாக ஒரு பொம்மை மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஏதாவது எப்பயாவது ஒரு வாட்டி கொடுக்குறாரு, அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா வியானா வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபார்மன்ஸ் இப்போ நல்லா தெரியுது. காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்த ப்ரொமோஸ் எல்லாத்துலேயும் வியானா இருக்காங்க. அதுவே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். ஏன்னா ப்ரொமோவில் அதிகப்படியாக வர்றது தான் நம்ம மக்கள் மனசில் வந்து மைண்டில் நிற்பாங்க. சரிங்களா? அந்த ப்ரொமோலே வரனா மக்கள் மறந்துடுவாங்க, ஓட்டு போடவும் மறந்துடுவாங்க. இப்படி தான் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் வியானா கிட்ட வந்து மேபி நம்ம ராணவ் சொல்லி கூட அமைச்சிருக்கலாம், நீ இந்த மாதிரிலாம் பண்ணனா செம்மையாக வரலான்னு. அதை வச்சு பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவங்க வந்துட்டு இன்றைக்கி காலையிலேருந்து அவங்க கொடுக்க டாஸ்கில் வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பண்ணுற மாதிரி பண்ணல, அதை வேறு மாதிரி கொண்டு போய் அதை ஒரு கண்டென்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. சௌந்தர்யா மாதிரி பண்ணணுன்னு ட்ரை பண்ணுறாங்க. ஓவியா மாதிரி ஒரு சில டைம் தெரியுது. என்ன நடக்க போய் தெரியல. உங்களுக்கு இந்த வியானா பிடிச்சிருக்கா என்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காரு. இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 19,346 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.45. பிரவீன் காலையிலேருந்து என்ன பண்ணார் நீங்கள் எல்லாம் கவனிச்சிக்கலான்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் கூட விடுங்க, போன வாரம் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த லாஸ்ட்டாக ஒரு ஸ்கிட்டு பண்ணாங்க, இவரும் சபரியும் அப்புறமா வந்து விக்கல் விக்ரமும். அதை தவிர்த்து பிரவீன் இதெல்லாம் செம்மையாக பண்ணார் அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு செகண்ட் பிளேஸில் இருக்கார், எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது. மூணாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 18,375 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.72. சுபிக்ஷா கூட ஏதோ ஒரு சம்பவம் பண்ணுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு தோணுது. அவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு மினிமம் ஒரு 60 நாள் 70 நாளுக்கு மேலே இருப்பாங்க. ஏன்னா நல்ல ஒரு அப்சர்விங் பவர் இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட. அதேமாதிரி முன்னாடி வாயை விட்டுட்டாங்க, ஆனால் நாசுக்காக கலாய்ப்பாங்க. வாயை விட்றாங்க மீன்ஸ் அந்த கமிருதி மாதிரி இன்னும் ஒரு சில பேர் மாதிரி வார்த்தை விடுறது கிடையாது, கலாய்க்கிறது. டபுள் மீனிங்காக வந்து, அதாவது டபுள் மீனிங்னா அந்த டபுள் மீனிங் கிடையாது, நாசுக்காக கலாய்க்கிறது. விஜய் பார்வதி ஓலை விட்டது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அப்சர்வேஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த லிமிட்டை தாண்டாமல் பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது. உங்களுக்கு சுபிக்ஷா பிடிக்குமான்றதை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாலாவது பார்த்தீங்கன்னா கலையரசன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 16,545 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.35. இன்றைக்கி தான் அவர் நம்ம நினச்ச விஷயங்களை பண்ணியிருக்காரு. எல்லோரும் இன்னும் அந்த நாட்டுப்புற கலையில் ஒரு கலையை வந்துட்டு சொல்லி இந்த கலையை வந்து அந்த கலையை கற்றுக் கொடுத்தாப்புல. இதுக்கு இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்து பார்க்கும்போது இன்னும் எதுவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்துட்டு இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்துட்டு இவர்கிட்ட ஏதோ ஒரு சரக்கு இருக்குப்பான்ற மாதிரி இருக்குது. ஏன்னா கரெக்டாக சாட்டர்டே சண்டே எபிசோடில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து பேசி மக்கள்கிட்ட இருந்து ஒரு கிளாப்ஸை வாங்கிறாப்புல. பார்க்கலாம் உங்களுக்கு கலையை பிடிக்குமான்றதை சொல்லுங்கள். அஞ்சாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா துஷார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 15,586 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.64. ஸோ துஷாரை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா துஷார் வந்து நம்ம எல்லாருமே ஏமாற்றிட்டாப்புல. அது மட்டும் இல்லாமல் என்னமோ இந்த வாரம் வந்து ஸ்டார்டிங் ஆனதுலேருந்து இப்போ செவ்வாய்க்கிழமை முடிய போது இன்னுமே வந்து எந்த விஷயத்துலையும் வந்து அரராவும் துஷாரும் தெரியவே இல்லையே. ஒருவேளை தெரிஞ்சிட்டாங்களா இல்லை கேமரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியாமல் மறைஞ்சிட்டாங்களான்றது ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் துஷார் வந்துட்டு சொல்லிட்டார், எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், எனக்கு கேப்டன்ஷிப் ஆகுது, ஒன்றும் எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது, எனக்கு தேவை நீ மட்டும்தான்ற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணாப்புல. இப்போ ஆளே காணும், ஒன்றும் புரியலையே. சரி, துஷாரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதுக்கப்புறம் அவரோட கேம் ஒருவேளை சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆறாவது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா
510 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.85. அதாவது நடிப்பு தாரகை, நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா ஃபுல்லாக நடிப்பு தான். நான் நம்பவே இல்லை. ஆனால் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணால் அடட்டா என்ன நடிப்புடா சாமி, அதுலேயும் சபரி கூட போயிட்டு அண்ணா அண்ணா நொன்னான்ட்டு செம்மையாக நடிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வினோத்துக்கிட்ட செம்மையாக வாங்கியும் கட்டிக்கிட்டாங்க. வாய வச்சுன்னு சும்மா இல்லாமல் அவர் இந்த அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த அம்மா இஷ்டத்துக்கு வந்துட்டு நானும் பேசுகிறேன் அவங்க கூட சொல்லிட்டு எஃப்ஜேக்கும் சபரிக்கும் சப்போர்ட் பண்ணுறேன். இவரை பூச்சி கத்தி விட்டு அவர் பூச்சி கத்தி விட்டாப்புல. அதுக்கு தான் ஓவராக பேசக்கூடாதுன்ட்டு. இந்த ரம்யாவை பார்த்தா உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா இல்லையா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8978 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.7. என்னங்க அரோரா ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க, நம்ப முடிகிற மாதிரியா இருக்குது. ஏன்னா எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. காலையிலேருந்து பார்க்குறேன் நானும். இந்த அம்மாவை போட்டு வாட்டு விதைச்சாங்க காலையில். ஆதிரையும் எஃப்ஜேவும் அந்த டாஸ்க்லாம் பண்ணாங்க. தோப்புருவா போட சொன்னாங்க, போட்டாங்க. ரொம்ப சைலண்ட்டாக அப்பாவியமாக இருக்காங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இந்த லாஸ்ட்டு 2 வாரத்தை பார்க்காம இப்போ 3வது வாரம் வந்துச்சு, பாவம் அந்த அக்கா எவ்வளோ சூப்பர் அக்கா, அந்த அக்காவை போட்டு இப்படி வாட்டு விதைக்கிறாங்களேன்ற மாதிரி நினச்சிப்பாங்க போல இருக்குது. சரி, உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். அதேமாதிரி நிறைய பேர் வந்து அவருக்கு வத்திக்குச்சி பட்டத்தை வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணுன்றாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆதரே இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 8602 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.42. ஸோ ஆதிரை கண்டிப்பாக வந்துட்டு இந்த துஷார் மாதிரி நம்ம ஏமாந்தோம் பார்த்தீங்களா, நல்ல கண்டஸ்டன்ட், சூப்பரான கண்டஸ்டன்ட், அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட். ஏன்னா இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபயர் மோடில் இருந்தாங்க. சந்தோஷம் தான். இந்த ஃபயர் மோடு போன வாரம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே வேறு மாதிரி வெறித்தனமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். ஆனால் எஃப்ஜேக்கெலாம் வந்து அந்த விஷயங்கள் எதுவும் பண்ணாமல் இங்கே இந்த விஜய் பார்வதியும் வீணை மட்டும் இவ்வளோ பண்ணுறீங்களே, அப்போ இதுக்கு பேர் டாஸ்கா இல்லை ரிவெஞ்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா பழி வாங்குதல். அது யாருக்காக? இவங்களுக்காக கிடையாது, எஃப்ஜேக்காக. இப்படியே எஃப்ஜேக்காக விளையாண்டுட்டுருங்க, மக்கள் நிறையா ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பார்த்தா போன வாரம்லாம் ஃபஸ்ட்டில் இருந்த ஆதிரை இப்போ 3வது வாரம், ஒரே வாரம் தான் கேப்பு, 3வது வாரத்தில் லாஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக வந்து ஆதிரை இல்லை அரோரா இந்த டபுள் ஏல தான் ஏதோ ஒரு தான் போகிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஒரு ஏ போகணுமா இல்லை ஏ ஸ்கொயர் போகணுமா? மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா 1,33,920 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்ற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரளயத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. ஏன்னா மன உளைச்சலாகவே இருக்காங்க நிறைய பேர். என்னென்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருக்குமே வந்துட்டு மக்களுக்கு வந்து ஓட்டு யாருக்கு போடுறது இப்போ வரைக்கும் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. எனக்கு வந்துட்டு நீங்களாவது சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் வந்துட்டு இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களாவது சொல்லுங்களா நான் யாருக்கு ஓட்டு போடட்டும் அப்படின்ட்டு. ஸோ ஓட்டு போகிறது நம்மளோட உரிமை. நம்ம உரிமையை வந்துட்டு கரெக்டான ஆட்களுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கே மனசு வரமாட்டுது. ஏன்னா கரெக்டான ஆள் அங்கே இல்லை, எனக்கு தெரியல அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கா? ஏன்னா நான் மோஸ்ட்லி இந்த கமெண்ட்ஸை ரீட் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த செலெக்ஷன் கமிட்டி வந்துட்டு இந்த வாட்டி சோசியல் மீடியாவிலேருந்து எடுக்கணும்னு நினச்சிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி கடைசியில் வந்து அது ரொம்ப பெரிய ஒரு ஃபெயிலியராக இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா இது ஒரு வேளை வந்துட்டு ஒரு வெயிட்டான ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு இவங்களெல்லாம் வந்து பலியடாக்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது. மேபி இது வந்து உண்மையாக இல்லாமல் கூட இருக்கலாம். பட் எனக்கு தோன்ற விஷயங்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி அதை விட கொஞ்சம் மட்டமான விஷயங்களை வந்துட்டு பரப்பும்போது என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம எப்படியெல்லாம் எதிர்பார்த்தோன்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் வந்து ஒரு ஃபிக்ஷிங்கில் இருக்கும். அந்த நேரத்தில் இப்படி மனசு வருத்தப்பட்ட நேரத்தில் ஒருத்தங்களை வந்துட்டு திடீர்னு விட்டோன்னு வச்சுக்கோ, அப்பா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் மாறும்ல. இப்போ பிரதீப்க்கு இப்படி ஆகிடுச்சேன்னு சொல்லி நம்ம வருத்தப்படும் போது அர்ச்சனா வந்துட்டு ஒரே ஒரு 2 வாட்டி தான் பண்ணாங்க சப்போர்ட்டு. ஆனால் பிரதீப்காக இவங்க பேசுகிறாங்க, பிரதீப்காக இவங்க பேசுகிறான்னு சொல்லிட்டு அவங்களுடைய விஷயங்கள் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு இங்கே க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3 வாரம் இவங்களை வச்சு 4வது வாரத்துலேருந்து வைல்ட் கார்டு வெறித்தனமாக ஒரு 5-6 பேர் இறக்கி விட்டு ஒரு சம்பவம் பண்ணுறதுக்காக ஒரு பிளானை போடுறாங்களோ பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு அதுதான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இந்த பிக் பாஸ்ன்றது சும்மா சாதாரணமான கேம் கிடையாது, வேர்ல்டு ஃபேமஸு அப்படின்னு இருக்கும்போது எவ்வளோ மொழிகள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்துட்டு அப்படியே பிக் பாஸ் சீசன் 9 முடிச்சிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. இதில் ஏதோ சூட்சமம் இருக்குன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்கள் ஆமாங்க எங்களுக்கும் அப்படி தான் தோணுதுன்னா சொல்லுங்கள். இல்லைங்க அந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.